தென்காசியை ஆண்ட மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் உத்தரவிட்டு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தென்னகத்தின் காசி என அழைக்கப்படும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் சமேத உலக அம்மன் திருக்கோவில் மாசிமக திருவிழா தேரோட்டம் கோலம். தென்காசியில் அமைந்துள்ள பழமையான புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வருடந்தோறும் மாசிமக திருவிழா 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி அம்பாள் திருவீதி உலா மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மண்டகப்படிகள் ஒதுக்கப்பட்டு அந்தந்த மண்டகப்படிதாரர்கள் நிகழ்ச்சிகளை விமர்சையாக செய்து வந்தனர். அந்த வகையில் இன்று திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கோவிலை கட்டி எழுப்பிய பராக்கிரம பாண்டியன் தேரோடும் 4 மாடி வீதிகளை சுற்றி வந்து தேரோடும் பாதைகள் சரியாக உள்ளதா, சுவாமி செல்வதற்கு ஏதேனும் தடைகள் உள்ளதா என மன்னர் பராக்கிரம பாண்டியன் பாதைகளை ஆய்வு செய்வது காலம் காலமாக நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இத்திருக்கோவிலில் நடைபெற்று வருகிறது. அதே போல இன்றும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டி எழுப்பிய மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் 4 ரத வீதிகளையும் வலம் வந்து காசி விஸ்வநாதர் உடனுரை உலகம்மன் திருத்தேர் வலம் வரலாம் என உத்தரவிட்ட பின்னர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், திருக்கோவில் செயல் அலுவலர் பொன்னி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைக்க முதலில் சுவாமி காசி விஸ்வநாதர் திருத்தேரில் வலம் வந்தார். பின்னர் கடந்த 3 ஆண்டுகளாக அம்பாள் திருத்தேர் பழுதடைந்து செயல்படாத நிலையில் காசி விஸ்வநாதர் வலம் வந்து அதே தேரில் உலக அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் தென்காசி சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரளாக கலந்து கொண்டு சிவசிவா, ஓம் சக்தி, பராசக்தி என கோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.